கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தற்போது மத்திய கிழக்கு நாடுகளில் உருவாகி இருக்கிற இஸ்லாமிய நேட்டோ கூட்டமைப்பிற்கும் ஆப்பிரிக்க இஸ்லாமிய நாடுகளின் சாஹேல் கூட்டமைப்பிற்கும் இந்த இரண்டு அமைப்பிற்குமே ரஷ்யா எப்படி காவலாளனாகவும் கண்காணிப்பாளராகவும் இருக்கிறது என்றும் அரபு நாடுகளிலிருந்து தனது இராணுவத்தை வெளியேற்ற போகும் அமெரிக்காவின் தீர்மானத்திற்கும் இயேசுவின் ரகசிய வருகையை ஒட்டி இஸ்ரேலுக்கு விரோதமாக நடக்கக்கூடிய கடைசி கால யுத்தமாகிய கோகு மாகோகு யுத்தம் மிக நெருங்கி வந்துவிட்டதை குறித்தும் இந்த பதிவில் பார்ப்போம். இப்போது உலக நாடுகளிடையே மிகவும் பரபரப்பாக பேசக்கூடிய முக்கிய விஷயம் என்னவென்றால், சவுதி அரேபியா, பாகிஸ்தான், துருக்கி போன்ற நாடுகளால் உருவாக்கப்பட்டிருக்கிற இஸ்லாமிய நேட்டோ கூட்டமைப்பு தான். அதை பற்றி முதலில் பார்ப்போம். இந்த ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி மெக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் என்கிற பெயரில் மெக்கா நகரத்தில் வைத்து ஒரு புதிய இராணுவ கூட்டணி உருவாகி இருக்கிறது. இந்த கூட்டமைப்பு ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளின் நேட்டோ இராணுவ கூட்டமைப்பை போல இருப்பதால் இதை உலக நாடுகள் இஸ்லாமிய நேட்டோ கூட்டமைப்பு என்று அழைக்கிறார்கள். இந்த ஒப்பந்தத்தில் தற்போது சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான் போன்ற 3 நாடுகள் கையெழுத்திட்டிருக்கின்றன. தங்களில் ஒரு நாட்டை வேறு எந்த நாடாவது தாக்கினால் இந்த 3 நாடுகளையுமே தாக்கியதாக எடுத்துக்கொண்டு 3 நாடுகளும் சேர்ந்து அந்த எதிரி நாட்டை திருப்பி தாக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஒப்பந்தமாகும். மேலும் வேறு இஸ்லாமிய நாடுகளும் இந்த இராணுவ கூட்டமைப்பில் இணையலாம் என்று இந்த 3 நாடுகளும் அழைப்பு விடுத்திருக்கின்றன. இதனால் எகிப்து, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற வளைகுடா நாடுகளும் ஆசியாவில் உள்ள இஸ்லாமிய நாடுகளும் விரைவில் இந்த இஸ்லாமிய நேட்டோ கூட்டமைப்பில் இணைய போவதாகவும் அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் இந்தியாவின் அண்டை நாடான பங்களாதேஷ் வரை துருக்கி மிக தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நாடுகளில் சவுதி, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் எண்ணெய் வளம் மிக்க செழிப்பான நாடுகள், அதாவது பணபலம் உள்ள நாடுகள். பாகிஸ்தானிடம் அணு ஆயுதங்கள் இருக்கிறது. துருக்கியிடம் நல்ல தொழில்நுட்பம் இருக்கிறது. ட்ரோன்லாம் துருக்கியிட்ட நல்ல தொழில்நுட்பத்தில் உள்ள ட்ரோன்கள் தான். ஓகே, எனவே இந்த நாடுகளுக்கு, அதாவது மத்திய கிழக்கு அரபு நாடுகளுக்கு இனி அமெரிக்காவின் இராணுவ பாதுகாப்பு தேவைப்படாது என்று அரபு நாடுகளும் அமெரிக்காவும் கூட கணிப்பதாக நம்பப்படுகிறது. ஏற்கனவே அமெரிக்கா இந்த ஈரான் யுத்தத்திலிருந்து வெளியேறி மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள தனது இராணுவ தளங்களை விட்டு அமெரிக்க இராணுவ வீரர்களை திரும்ப அழைத்து கொள்ள திட்டமிட்டு இருந்தது. இஸ்லாமிய அரபு நாடுகளில் அமெரிக்க இராணுவ தளங்கள் இருந்ததற்கு காரணமே அரபு நாடுகளை பாதுகாப்பதற்காகத்தான் தாங்கள் அங்கே இருப்பதாக அமெரிக்கா கூறிக்கொண்டிருந்தது. இப்போது இந்த இஸ்லாமிய கூட்டமைப்பு உருவாகி வருவதால் அரபு நாடுகள் தங்களுடைய பாதுகாப்பை தாங்களே பார்த்து கொள்ளும் சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டதால் இனி அமெரிக்க இராணுவம் அங்கே அவர்களுக்கு பாதுகாப்பிற்காக நிற்க வேண்டியது இல்லை என்று அமெரிக்கா ஆலோசித்து வருகிறது. எனவே இனி அங்கே ஈரான் யுத்தத்தால் சேதமடைந்த அமெரிக்க இராணுவ தளங்களை அமெரிக்கா மறுபடியும் சீரமைக்காது என்றும் பெரும்பகுதி அமெரிக்க வீரர்களை அமெரிக்கா திரும்ப அழைத்து கொள்ளும் என்றும், பெயரளவில் வேண்டுமானால் கொஞ்சம் பேர் மட்டும் அங்கே இருக்கலாம், நாளடைவில் முழுமையாக அமெரிக்கா வெளியேறிவிடும் என்று கூறப்படுகிறது. இப்படி நடக்கும் பட்சத்தில் ஈரான் அமெரிக்காவை காரணம் காட்டி இப்போது பக்கத்தில் உள்ள அரபு நாடுகளை தாக்குவது போல் பிறகு தாக்காது. ஈரானின் எதிர்ப்பும், அதாவது முழு எதிர்ப்பும் இஸ்ரேல் மீது மட்டுமே திரும்பும். அதை ஈரானுக்கு அருகில் உள்ள அரபு நாடுகளிலிருந்து இப்போது தடுப்பது போல் பிறகு தடுப்பதற்கு அங்கே அமெரிக்க இராணுவமும் இருக்காது. ஆனால் அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை மாற்றி அமெரிக்கா இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக இஸ்ரேலிலும் ஜோர்டானிலும் தன்னுடைய இராணுவ தளங்களை அதிகப்படுத்த போவதாக அமெரிக்கா இப்போது கூறுகிறது. ஆனால் இப்போது அமெரிக்காவில் இருக்கிற பொருளாதார நெருக்கடி காரணமாக எந்த அளவிற்கு சாத்தியப்படும் என்பது கஷ்டம்தான். அமெரிக்கா ஒருபோதும் மனதார இஸ்ரேலை கைவிட விரும்பாது. ஆனால் வேத வசனங்களின்படி அமெரிக்காவால் இஸ்ரேலுக்கு முழுவதுமாக உதவி செய்ய முடியாத நிலை, நெருக்கடி ஏற்படும். இப்போதே அந்த சூழ்நிலை உருவாகிவிட்டது. இந்த இஸ்லாமிய நேட்டோ கூட்டணி ஒரு புறம் உருவாகி கொண்டிருக்க, இன்னொரு புறம்
சாஹேல் கூட்டமைப்பு எனப்படுகிற ஆப்பிரிக்க நாடுகளின் கூட்டமைப்பு ஏற்கனவே உருவாகிவிட்டது. ஆப்பிரிக்காவில் அநேக நாடுகள் இருந்தாலும் கூட கடைசி கால யுத்தமாகிய கோகு மாகோகு யுத்தத்தில் ரஷ்யாவுடன் சேர்ந்து கொண்டு எந்தெந்த ஆப்பிரிக்க நாடுகள் இஸ்ரேலுக்கு விரோதமாக வரும் என்று பைபிள் வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அந்த இஸ்லாமிய ஆப்பிரிக்க நாடுகள் தான் இந்த சாஹேல் ஒப்பந்தத்தில் இணைந்திருக்கின்றன. சாஹேல் என்பது ஆப்பிரிக்காவின் நடுப்பகுதி, மத்திய பகுதியில் அமைந்துள்ள ஒரு வறண்ட நிலப்பரப்பு மண்டலமாகும். அந்த பகுதியில் உள்ள சூடான், சாட், வடக்கு நைஜீரியா, நைஜர், புர்கினா பாசோ, மாலி, மௌரித்தேனியா என்கிற இந்த நாடுகள் தான் தங்களுக்குள் சாஹேல் இராணுவ ஒப்பந்தத்தில் இணைந்திருக்கின்றன. சமீபத்தில் இந்த நாடுகளில் இராணுவ ஆட்சி ஏற்பட்டு அந்த மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் ஆதிக்கம் செலுத்தி அங்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருந்த ஐரோப்பிய நாடுகளை, பிரான்ஸ் போன்ற நாடுகளின் இராணுவங்களை அந்த இராணுவ ஆட்சியினர் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து வெளியேற்றி விட்டார்கள். அதாவது ஐரோப்பிய யூனியன் அங்கிருந்து வெளியேறிட்டு உடனே ஐரோப்பிய நாடுகளை வெளியேற்றிவிட்டு ரஷ்யாவின் முழு கண்ட்ரோலில் அந்த நாடுகள் வந்துவிட்டன. ஏற்கனவே அங்கே இப்படி இராணுவ ஆட்சி அந்த கலவரங்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் ரஷ்யாவின் துணை இராணுவமான வாக்னர் குரூப் தான் அங்கே இருந்து எல்லாம் பண்ணினது. இப்போ ஃபுல்லாக ஐரோப்பிய நாடுகளை அந்த மத்திய சாஹேல் நாடுகள்லேருந்து ஃபுல்லாக வெளியேற்றியாச்சு. அந்த இடத்த ஃபுல்லாக இப்போ முழுவதும் ரஷ்யா கண்ட்ரோலில் வந்துட்டு அந்த நாடுகளில் ஏற்பட்ட இராணுவ ஆட்சியை உலகத்திலேயே முதலில் அங்கீகரித்த நாடே ரஷ்யா தான். அந்த இராணுவ ஆட்சிக்கு பின்னால் ரஷ்யா தான் இருந்தது. அந்த நாடுகளில் உள்ள இராணுவ தளபதிகளின் இராணுவ ஆட்சிகளுக்கு முழு பாதுகாப்பும் உளவு தகவல்களும் கொடுத்து அணுசக்தி மற்றும் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் வரை பகிர்ந்து கொண்டு எல்லா விதத்திலும் அந்த நாடுகளை ரஷ்யா இப்போது தன்பிடியில் வைத்திருக்கிறது. இதனால் அந்த மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ள இதுவரை ஐரோப்பிய நாடுகளின் கட்டுப்பாட்டில் இருந்த யுரேனிய சுரங்கங்கள், தங்க சுரங்கங்கள் எல்லாமே அந்த நாடுகள் அங்கிருந்து அந்த சுரங்கங்கள் எல்லாமே ஐரோப்பிய நாடுகளின் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இப்போ அந்த இராணுவ தளபதிகள் அங்கே உள்ளவங்க ஐரோப்பிய நாடுகளை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து வெளியேற்றிட்டு அந்த எல்லா யுரேனிய சுரங்கங்களையும் தங்க சுரங்கங்களையும் அப்படியே ஃபுல்லாக ரஷ்யாவுக்கு கொடுத்தாச்சு நன்றி கடனாக. எப்படி பாருங்க, அந்த மத்திய ஆப்பிரிக்க சாஹேல் பகுதி நாடுகளின் இராணுவ ஆட்சியாளர்களுடனும் அந்த நாடுகளுடனும் ரஷ்யா ஆப்பிரிக்கா கார்பிஸ் என்று அதிகாரப்பூர்வ இராணுவ படையையே ரஷ்யா உருவாக்கி ஏற்கனவே வாக்னர் குரூப் இருந்துச்சு இன்டைரக்டாக. இப்போ ஃபுல்லாக ஆப்பிரிக்கா கார்பிஸ் அப்படின்னு ஒரு இராணுவத்தையே ரஷ்ய இராணுவம் உருவாக்கி அதிகாரப்பூர்வ இராணுவ படையையே உருவாக்கி ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் நேரடி கண்காணிப்பில் ரஷ்யா வச்சிருக்கு. எப்படி பாருங்க, இந்த சாஹேல் பகுதி ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாமே இப்போது இஸ்லாமிய நாடுகள் தான். முன்பு அந்த நாடுகள் கிறிஸ்தவ நாடுகளாகத்தான் இருந்தன. இப்போது சமீப வருஷங்களாக தீவிரவாத இயக்கங்களின் கொடூர தாக்குதல்களால் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். அந்த நாடுகளிலிருந்து வெளியேறியும் விட்டார்கள். பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் வெளியேறிட்டாங்க. மீதம் இருக்கிற கிறிஸ்தவர்களையும் அங்குள்ள இஸ்லாமிய இராணுவ ஆட்சியாளர்களும் தீவிரவாதிகளும் கொன்று கொண்டிருக்கிறார்கள், கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம நைஜீரியாவிலையும் சூடான்லேயும் கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக நடக்கிற கொடூர கொலைகளை பற்றி தினமும் டெய்லி நம்ம கேள்விப்பட்டுட்டு தானே இருக்கிறோம். அந்த நாடுகள் தான் அந்த சாஹேல் பகுதி நாடுகள். ஏற்கனவே இந்த சாஹேல் பகுதி நாடுகள் வளைகுடா நாடுகளுடன் இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பில் உறுப்பினர்களாகத்தான் இருக்கிறார்கள். இப்போது உருவாகி இருக்கிற இஸ்லாமிய நேட்டோவிலும் சேர்ந்து கொள்வார்கள். எசேக்கியேல் 38 அதிகாரம் 5-6 வசனங்களில் அவர்களோட கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலைச்சீராவும் தரித்திருப்பார்கள். கோமேரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் வட திசையில் உள்ள தோகர்மா வம்சத்தாரும் அவர்களுடைய எல்லா இராணுவங்களுமாகிய திரளான ஜனங்கள் உன்னுடனே கூட இருப்பார்கள் என்று ரஷ்யாவை குறித்து எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனங்களில் எத்தியோப்பியா என்று குறிப்பிடப்பட்டிருப்பது நாம் ஏற்கனவே பார்த்த தற்போதைய ஆப்பிரிக்கா கண்டத்தின்
சாகேல் பகுதி, அதாவது மத்திய பகுதி நாடுகளையே மிக சரியாக அந்த நிலப்பரப்பு குறிக்கிறது. இப்போது சூடானில் நடக்கும் உள்நாட்டு போரை பயன்படுத்தி செங்கடல் பகுதியில் ஒரு புதிய கடற்படை தளத்தை அமைப்பதற்கு ரஷ்யா சூடானுடன் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டது. செங்கடல் அருகில் என்றால் இஸ்ரேலுக்கு மிக அருகில் வருகிறது. ஏற்கனவே இஸ்ரேலின் அண்டை நாடான சிரியாவில் ரஷ்யாவின் கடற்படை தளம், விமானப்படை தளம் இரண்டுமே இருக்கிறது. வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற லிபியா நாடு ரஷ்யாவின் முழு கண்ட்ரோலில் இருக்கிறது. லிபியாவில் உள்ள தனது 2 இராணுவ தளங்கள் வழியாகத்தான் ரஷ்யா சூடானுக்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் கடத்தி அனுப்பி கொண்டிருக்கிறது. பைபிளில் கூறப்பட்டிருக்கிற எத்தியோப்பியா என்பது மூல பாஷையாகிய எபிரேய மொழியில் கூஷ் என்று உள்ளது. இந்த கூஷ் என்ற வார்த்தைக்கு கருப்பின மக்கள் என்று அர்த்தமாகும். அந்த கூஷ் என்ற வார்த்தை தற்போதைய நவீன ஆப்பிரிக்காவின் மத்திய பகுதியாகிய சாகேல் பகுதியில் உள்ள நாம் பார்த்த எல்லா நாடுகளையும், அதாவது வடக்கு சூடான், நைஜீரியா, நைஜர், சாட், புர்கினா பாசோ, மாலி, மௌரித்தேனியா மற்றும் நவீன எத்தியோப்பியாவையும் குறிக்கும். மேலும் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற லிபியா நாடு இந்த நாடுகளுக்கு மேலே உள்ளது. இந்த நாடுகள் எல்லாமே செங்கடலை சுற்றியுள்ள நாடுகள், அதாவது இஸ்ரேலுக்கு மிகவும் அருகில் சுற்றி இருக்கிற நாடுகள். இப்போ புரியுதா எப்படி ரஷ்யா எப்படி வளர்ச்சி எங்கே வந்து நிற்குன்னு பாருங்க. வசனம் எப்படி நிறைவேறுது. இப்போது அந்த நாடுகளில் எல்லாமே ரஷ்யாவின் இராணுவ தளங்களும் ரஷ்ய இராணுவங்களும் இருக்கின்றன. முழு ரஷ்ய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. அந்த நாடுகளிலிருந்து இஸ்ரேலின் நட்பு நாடுகளாகிய ஐரோப்பிய நாடுகளின் இராணுவங்கள் சமீப காலத்தில் முழுமையாக வெளியேற்றப்பட்டு விட்டன. அந்த நாடுகள் இப்போது ஐரோப்பிய நாடுகளின் கட்டுப்பாட்டில் கிடையாது. சூழ்நிலை எவ்வளவு தீவிரமாக மாறிவிட்டது பாருங்கள். ரஷ்யாவுடன் சேர்ந்து கொண்டு இஸ்ரேலுடன் யுத்தத்திற்கு வரப்போகும் 2 கூட்டத்தை பற்றி பார்த்தோம். ஒன்று இஸ்லாமிய நேட்டோ கூட்டமைப்பு, இன்னொன்று ஆப்பிரிக்காவின் சாகேல் கூட்டமைப்பில் உள்ள அதற்கு தொடர்புடைய நாடுகள். இந்த 2 குரூப்புக்குமே ஏற்கனவே இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பில், அதாவது இந்த 2 குரூப்புமே ஏற்கனவே ஒன்றாக தான் இருக்குது அந்த இஸ்லாமிய கூட்டமைப்பில். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனா இரு என்று ரஷ்யாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிற இந்த வசனத்திற்கேற்ப நாம் பார்த்தபடி ரஷ்யா தான் இப்போது சம்பந்தப்பட்ட அந்த ஆப்பிரிக்க நாடுகளுக்கு காவலாளனாக இருக்கிறது. இஸ்லாமிய நேட்டோ நாடுகளில் உள்ள துருக்கி ஏற்கனவே அமெரிக்க ஐரோப்பிய நேட்டோ கூட்டமைப்பில் இருக்கிறது. ஆனால் விரைவில் அந்த நேட்டோவிலிருந்து ஐரோப்பிய நேட்டோவிலிருந்து துருக்கி வெளியேற்றப்படும். மத்திய கிழக்கு இஸ்லாமிய நாடுகளில் ஈரானுக்கும் துருக்கிக்கும் ரஷ்யா ஆதரவாக இருப்பது உலகம் அறிந்த விஷயம். வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற பெர்சியா என்பது ஈரானையும், தொகர்மா என்பது தோகர்மா மற்றும் கோமேர், இந்த 2 வேர்டுமே தோகர்மா மற்றும் கோமேர் இந்த 2 பேருமே தற்போதைய துருக்கி நாட்டையே குறிக்கும் என்று கணிக்கப்படுகிறது. துருக்கியும் ஈரானும் முழுவதும் இப்போது ரஷ்யா பக்கம்தான். 2மே இஸ்ரேலுக்கு நேர் எதிரி நாடுகள் தான். ரஷ்யா எல்லா உளவு தகவல்களையும் இராணுவ தொழில்நுட்பங்களையும் ஆயுத தளவாடங்களையும் இப்போது ஈரானுக்கும் துருக்கிக்கும் கொடுப்பது போல் முழு இஸ்லாமிய நேட்டோ கூட்டமைப்பிற்கும் கொடுக்கும். அதாவது வசனத்தின்படி ரஷ்யா காவலாளனாய் இருக்கும். இப்போதே ஈரான், துருக்கி போன்ற நாடுகளுக்கு ரஷ்யா தானே எல்லா விதத்திலும் காவலாளனாக இருக்கிறது. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கூறப்பட்டிருக்கிற சேபா தேசத்தார், தேதான் தேசத்தார் எனப்படுபவர்கள் தற்போதைய சவுதி அரேபியா, ஓமன், UAE, கத்தார், ஏமன் போன்ற அரபு நாடுகளை குறிக்கும். இந்த நாடுகள் இஸ்லாமிய நேட்டோ கூட்டமைப்பில் இருந்தாலும் ரஷ்யாவுடன் சேர்ந்து கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக போக மாட்டார்கள். வசனத்தில் இப்படி தான் இருக்குது, போக மாட்டாங்கன்னு. அரபு நாடுகள் கோகு மாகோகு யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக போக மாட்டார்கள். இஸ்ரேலுக்குத்தான் ஆதரவாக இருப்பார்கள். ரஷ்யாவை கண்டித்து பேசுவார்கள். இப்போதே சில அரபு நாடுகள் இஸ்ரேலுடன் ஆபிரகாம் சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பதாலும் மற்ற சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகள் இஸ்ரேலுடன் மறைமுகமாக நல்ல உறவில் இருப்பதாலும் இஸ்ரேலுக்கு எதிராக போக மாட்டார்கள், ஆதரவாகத்தான் இருப்பார்கள். மேலும் தர்ஷீஷ் என்பது தற்போதைய பிரிட்டிஷை குறிக்கும்.
அதன் பாலசிங்கங்கள், அதாவது தர்ஷீஷின் பாலசிங்கங்கள் என்பது தர்ஷீஸின் பாலசிங்கங்களும் வர்த்தகரும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு வசனத்தில் மென்ஷன் பண்ணப்பட்டு இருக்கு. இதில் தர்ஷீஷ் என்பது தற்போதைய பிரிட்டிஷ் நாடு, அதன் பாலசிங்கங்கள் என்பது ஐரோப்பிய நாடுகளையும் கனடா, ஆஸ்திரேலியா, அமெரிக்காவையும் குறிக்கும். இந்த நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் இருப்பார்கள், ரஷ்யாவை வன்மையாக கண்டிப்பார்கள். ஆனால் அந்த நாடுகளின் உள்நாட்டு சூழ்நிலை காரணமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக தங்கள் இராணுவத்தை அவர்களால் அனுப்ப முடியாது, அனுப்ப மாட்டார்கள். இஸ்ரேல் தனியாகத்தான் இருக்கும். ரஷ்யா நாம் பார்த்தபடி தன் காவலில், தன் கட்டுப்பாட்டில் இருக்கிற பல நாடுகளின் படைகளை திரட்டி கொண்டு திடீரென இஸ்ரேலுக்கு விரோதமாக வரும். இஸ்ரேல் மிக மிக குட்டி நாடு, சின்ன நாடு. தேவனே தம்முடைய ஜனங்களுக்காக, தம்முடைய தேசமாகிய இஸ்ரேலுக்காக ரஷ்யாவின் மாபெரும் இராணுவத்துடன் நேரடியாக யுத்தம் செய்வார். முழுவதும் சங்கரிக்கப்பட்டு, அதாவது இஸ்ரேலின் எதிரிகள் முழுவதும் சங்கரிக்கப்பட்டு சர்வநாசம் அடைவார்கள். யுத்தத்தில் இஸ்ரேல் தான் ஜெயிக்கும். நம்ம ஆண்டவரோடு அந்த யுத்தத்திற்கான எல்லா ஏற்பாடுகளுமே இப்போது தயாராகிவிட்டன. அந்த கோகு மாகோகு யுத்த காலகட்டத்தை ஒட்டியே இயேசுவின் ரகசிய வருகை நடக்கும். காரணம், அந்த யுத்தத்தின் முடிவில் அந்திகிறிஸ்து வெளிப்பட்டு விடுவான். வேத வசனங்களின்படி அந்திகிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பே இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும். அப்படி என்றால் நாம் எப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இயேசுவின் வருகையில் போக ஆயத்தமாவோம். ஆமென்.